ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்னுடைய வெட்டிங் vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த டே எனக்கு எப்படி போச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் வெட்டிங் டேக்கு முன்னாடி நாள் ஈவினிங்லேருந்தே நான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டின்னர்லாம் முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் எனக்கு ஸ்டென்சில்ஸ் வச்சு விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். சரி வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நானும் கை கொடுத்துட்டு உட்காந்துட்டேன். பெருசாக எங்கள் 2 பேருக்குமே தூக்கமே இல்லை. அதனால ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து மறுபடியும் vlog எடுக்க கண்டினியூ பண்ணேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக முடிச்சாச்சு. ஆஃப்டர்நூன் எதுவும் குக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. பட் என்ன பிளான் அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியல. எல்லாமே எனக்கு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு அன்றைக்கி. அவர் என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தாரு அப்படின்னா, வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாரையுமே கூப்பிட்டு விருந்து மாதிரி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் பிளான் பண்ணி வச்சுருந்தாரு. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்க கேப்லேயே நானும் போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். மெனு பார்த்திங்க அப்படின்னா பெரிய மெனுலாம் கிடையாது. ஜஸ்ட்டு பிரியாணி, அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, கல்யாணத்தில் போடுவோம் இல்லைங்களா பாயாசம், அதை தான் சொல்லியிருந்தாங்க. சமைச்சு கொடுத்தது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் சமைச்சு கொடுத்தாரு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. பிரியாணி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்குமே விஷ் பண்ணார். அப்பாவுக்கு அன்றைக்கி ஏதோ ஒர்க் இருக்குது அப்படின்றதுனால லேட்டாக தான் வந்திருந்தார். சைட் பை சைட் எல்லாருமே ஒவ்வொரு வேலை பார்த்துட்ருந்தோம். ஃபைனலாக பாயாசமுமே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான், என் அத்தை பையன், என் தம்பி கூடலாம் நிறைய காசிப்ஸ்லாம் பேசிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கேக் கட்டிங்குமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேக் கட் பண்ணுறோம் அப்படின்றது கூட எனக்கு லாஸ்ட் மினிட் வரைக்குமே தெரியாது. அதுவுமே சர்ப்ரைஸாக தான் என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்துருந்தாரு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் அவருடைய கொலீக்ஸ், என்னுடைய ஃபேமிலி, அவருடைய ஃபேமிலி எல்லாருமே ஒரே இடத்துல பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஃபைனலாக கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டோம். எப்படியோ என் ஹஸ்பண்ட் நினச்சது எல்லாமே அந்த டேயில் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு. இது எதுவுமே நான் அவர்கிட்டேருந்து எதிர்பார்க்கவே இல்லை. எனிஹவ் ஐ எம் வெரி ஹாப்பி. கேக் கட் பண்ணது எல்லாமே அவர் தான் எல்லாருக்குமே ஊட்டி விட்டுட்டு இருந்தார். கேக் எல்லாருக்கும் கட் பண்ணி ஷேர் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட நிறைய பிக்ஸ் எடுத்துக்கிட்டோம். பிக்ஸ் எல்லாமே எடுத்து முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன சாப்பாடு தானே, ஸோ அதுக்கான வேலைகள் தான் பார்த்துட்ருந்தோம். ஃபஸ்ட்டு பந்திலே என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய கொலீக்ஸை உட்கார வச்சாச்சு. இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபேமிலியாக நம்ம உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதே மாதிரி ஃபேமிலியோட சூப்பராக உட்காந்து சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த டே எனக்கு சூப்பராக போச்சு. இனி நெக்ஸ்ட் vlogல உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.